வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிரில் சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு காராமணி, அதாவது தட்டைப்பயிர் எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஓவர் நைட் அப்படியே ஊற விடுங்க. இதோ தட்டைப்பயிர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 4-5 விசில். இதோ நம்மளோட தட்டைப்பயிர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் இப்போ நல்லா வறுத்துக்கலாம். சிம்லேயே நல்லா வறுத்துட்டே வாங்க. அண்ட் வறுப்பட்டுருச்சுன்னா பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் வரும். இதோ வறுப்பட்டுருச்சு. ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நம்மளோட மசாலா ரெடி. அடுத்ததாக பேனில் கொஞ்சம் ஆயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தட்டைப்பயிருக்கும் மொச்சைக்கும் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 2 பயிருமே கேஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகும். இதோட மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா இந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். சிம்லேயே வச்சுருங்க, தீச்சிடாதீங்க. இதோட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. போதும். இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த தட்டைப்பயிரையும் ஆட் பண்ணிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. அண்ட் அப்படியே கிளற ஆரம்பிங்க. அங்கங்கே தண்ணி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வத்துற வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறிட்டே வரணும். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. சுண்டலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். தட்டைப்பயிறு சுண்டலிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நவராத்திரிக்கு இதை ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.